எந்த தயாரிப்பாளரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கதையை போய் சொன்னால். வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா நான் எந்த திரைப்படத்துலையும் வந்து உதவியாளராக இருந்ததில்லை. ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக தான் வந்திருக்கேன். அப்போ நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது கொஞ்சம் ஒரு தடையாகவும் இருந்தது. அப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பேச்சு கிளம்பிட்டு இருந்தது. அப்போ ஒரு உரையாடலில் வந்து நாங்கள் ஒரு 7-8 நண்பர்கள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பிரசாத் அண்ணா, ராஜேந்திர பிரசாத், அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்லூரி காலத்தில் பார்த்தது. அன்னைக்கு வந்து வந்திருந்தார், எதேர்ச்சியாக வந்திருந்தார். அவர் அடையாளம் கூட எனக்கு தெரியல. இப்போ தாடி மீசெல்லாம் வளர்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னும்போது இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம், படம் பண்ணலான்ட்டு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்படியா, என்ன எப்படி பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சின்ன தொகை இருந்ததுன்னா பண்ணிடலாம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்கில் இருந்து ஒரு 1,50,000 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நீங்கள் வேலையை ஆரம்பி அப்படின்னாரு.